உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. தரித்திரம் ஒரு சாபம். வெளியே இருந்தா சாபம் ஒத்துக்கிறீங்களே அப்படின்றீங்களே, உள்ள இருந்தாலும் சாபம். கையை தட்டுங்க. அது எப்பவுமே எதுவா இருந்தாலும் உள்வாங்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்னா, வெளியில ஐஸ்வர்யமான ஆயிட்டே இருப்போம், ஆனா உள்ள இப்படிதான் இருப்போம், தரித்திரர் ஆயிட்டே இருப்போம். ஆனா தேவன் தன்னுடைய பிள்ளைகளை புறம்பான ஐஸ்வர்யவானாக்கல, உள்ளான ஐஸ்வர்யவானாக்குறாரு. அல்லேலூயா, ஆமென். எப்படின்னா, நான் 2018 புறம்பான ஐஸ்வர்யம் உடையவனா இருக்கலாம். ஆனா தேவன் என் 1990 அழைக்கும் போது 90, 92, 93, 90s உள்ளான ஐஸ்வர்யவானா மாத்திடுறாரு. ரொம்ப முக்கியம். உள்ளே ஐஸ்வர்யவான ஆகாத ஒருத்தனுக்கு புறம்பே பணத்தை கொடுத்தா அவன மாதிரி, அத மாதிரி டேஞ்சரஸ் எதுவுமே டேஞ்சரஸ் இல்லாட்டினா கூட அது யூஸ்லெஸ். இல்லையா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி நாட்களில் உள்ளே ஐஸ்வர்யவான்களான அநேகரை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை தேவன் புறம்பே பில்லியனர்ஸ் ஆக போறார். பைபிள்ல நிறைய பேர் வெளியே ஐஸ்வர்யவானா இருந்து உள்ளே தரித்திரராய் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் அநேகர் வெளியே தரித்திரராய் இருந்து உள்ளே ஐஸ்வர்யவானாலும் இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் கர்த்தர், நல்லா பாருங்க, பைபிள் எல்லா ஐஸ்வர்யவான்களையும் அங்கீகரிப்பதில்லை. பைபிள் எல்லா ஐஸ்வர்யவான்களையும் ஒதுக்குவதும் இல்லை. அவரு பிராக்டிக்கலே மார்க் வாங்கியிருக்கானா, தியரியிலே மார்க் வாங்கியிருக்கானான்னு பாக்குறாரு. 2ல் 1 வாங்குறவனுக்கு, அது மாதிரி வெளியில ஐஸ்வர்யவானா இருந்த நிறைய பேர் உள்ள கஞ்சனா இருந்திருக்காங்க, படுகஞ்சனா இருந்திருக்காங்க. டேக்ஸ் எழுதுறாரு 2 பிச்சைக்காரர்கள் அப்படின்னு எழுதுறாரு. லாசரு கதையில எப்படி ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பிச்சைக்காரன், அதான் நீங்க படிச்சிருக்கீங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், இன்னொருத்தன் யாரு, அந்த லாசரு பிச்சை எடுத்துக்கிட்டான். ஆனா டேக்ஸ் எப்படி எழுதுறாரு, 2 பிச்சைக்காரர்கள் எழுதுறாரு. 2 பிச்சைக்காரர்கள். எப்படின்னா, ஒருத்தன் இங்க பிச்சை எடுத்தான், ஒருத்தன் அங்க பிச்சை எடுத்தான்றாரு. இங்க இவன் ஆண்டவர் இவன் வந்து ஐஸ்வர்யவானை பார்த்து, சார் ஏதாச்சும் ஒரு ரொட்டி துண்டு போடுங்க அப்படின்னா, அவன் அங்க போய், ஐயா ஒரே ஒரு சொட்டு தண்ணி தாங்கன்னா. இந்த ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன் அப்படின்னா நீங்க சொல்லணும், வெளியே வெளியே அப்படின்னு சொல்லணும். இந்த ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன். அப்ப ஒருத்தர் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அல்ல வந்து 5 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு என்பதை வச்சு நீ ஐஸ்வர்யவான் சொல்லிற. இவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான், ஆனால் உள்ளே பெரிய தரித்திரனா இருந்தான். ஒரு சாபக்கேடு அவனுக்குள்ள இருந்தது. தரித்திரம் ஒரு சாபம். வெளியே இருந்தா சாபம் ஒத்துக்கிறீங்களே அப்படின்றீங்களே, உள்ள இருந்தாலும் சாபம். கையை தட்டுங்க. அது ஐஸ்வர்யம் எங்க இருந்தாலும் சாபம் தான் சார். வெளியே இருந்தாலும் சாபம் வரமாட்டேன். அல்லேலூயா. உள்ள இருந்தாலும் சாபம். சோ இந்த இவனை பத்தி கொஞ்சம் வாசிப்போம். லூக்கா 16:19 25 வரைக்கும். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இங்க பாருங்க, ஐஸ்வர்யம். ஆமா, இப்படி சொல்லலாம். அவங்கள ஐஸ்வர்யவான் கிடையாது, அவங்க பேர் என்ன, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தரித்திரன். எல்லாம் சொல்லுங்க. என்ன பாருங்க, பணம் இருந்தும் உள்ள ஐஸ்வர்யம் இல்லைன்னா அவனுக்கு பேர் என்னன்னா ஐஸ்வர்யம் உள்ள தரித்திரன். சரி, பணமே இல்லை ஆனா அவனுக்குள்ள ஐஸ்வர்யம் மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன, தரித்திரம் உள்ள ஐஸ்வர்யவான். கையை தட்டு.
ஆமென். வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் ஆ. விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து ஆ. அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். ஓகே. நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. 25 வரைக்கும் வாசிமா. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆமென். அப்ப இங்க ஒரு ஐஸ்வர்யவானை பத்தி பைபிள் சொல்லுது. இவன் வெளி ஐஸ்வர்யவானா இருந்தான், ஆனா உள்ள என்ன இருந்துச்சு சொல்லுங்க? தரித்திரம் இருந்தது. அவன் உள்ளத்திலே சுகப்படுத்தப்படவில்லை. உள்ள என்ன நடக்கல? அவனுக்கு சுகம் நடக்கல. ஒரு ஹீலிங் அவனுக்கு தேவைப்படுது. அந்த ஹீலிங் நடந்தா தான் அவன் மனுஷனா மாறுறான். இல்லாட்டி அவன் மிருகமாகத்தான் இருப்பான். உள்ளே தரித்திரம் இருப்பது ஆபத்தானது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.